ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க ஜென்ஸுங்களே, மேலே கை வைக்கிற மாதிரி ஒரு மாதிரி தப்பாக பார்க்குறது அந்த மாதிரிலாம் நடக்குது. நான் அந்த நியூஸை பற்றி இன்றைக்கி தான் பார்த்தேன். எனக்கு என்னென்னா ஆக்சுவலி எனக்கு ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுச்சு. திருத்தணி சைட்லேருந்து அந்த மாதிரி 4 பசங்க ஒரு பையனை அது அப்படியே காட்டுறாங்க. அது அப்படியே அந்த நைஃபை வச்சு அப்படியே கொல்றது. என்ன புரியல எனக்கு, எப்படி இவ்வளோ வயலன்ஸ் வந்து இந்த இதில் நடக்கிறதுன்னு எனக்கு புரியவே இல்லை. பெரம்பூர் ட்ரெயின் ஏறதுக்கு பதிலாக திருவள்ளூர் ஏறிக்கிட்டேன். அந்த டைமில் ஒரே ஒருத்தன் வந்துட்டு என்னை வந்துட்டு நீங்கள் அழகாக இருக்கீங்க, எங்கே போகிறீங்க அப்படி இப்படிலாம் கேட்டுட்டு இருந்தான். பயம் வரும். ஏன்னா வந்து அவன் கத்தி காமிச்சாலும் நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஒன் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சாருகா. திருத்தணியில் நடந்த கொடூர சம்பவம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். 2 நாளுக்கு முன்னாடி சிராஜுங்கிறவர் திருத்தணி நோக்கி போன லோக்கல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அப்போ 4 திருவள்ளூரை சேர்ந்த இளைஞர்களால் ரொம்ப கொடூரமாக தாக்கப்பட்டார். அந்த வீடியோவை நம்ம எல்லாரும் பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு கொடூரமான சம்பவம் திரும்ப நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன சேஞ்சஸ் கொண்டு வரலான்னு மக்கள் நினைக்கிறாங்க, இதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சென்ட்ரல்லேருந்து திருத்தணி நோக்கி போகிற ட்ரெயினை நம்ம வந்து பயணித்து பார்த்தோம். அந்த எப்படி லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, பாதுகாப்பு எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் சென்ட்ரலில் நாங்கள் ஏறும்போது அந்த பிளாட்ஃபார்மில் வந்து ரொம்ப போலீஸ் இருந்த மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் போகும்போது ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டில் போலீஸ் இருந்தாங்க. அம்பத்தூர் கிட்ட நாங்கள் இருந்த அதே கம்பார்ட்மெண்ட்டில் கூட ஒரு போலீஸ் இருந்தார். ப்ளஸ் வந்து பிளாட்ஃபார்ம்லேயும் தேவையில்லாமல் ரோம் பண்ணிகிட்டு இருக்க பசங்கள்லாம் என்ன ஏதுன்னு கேட்டு அந்த மாதிரி கொஞ்சம் செக்யூரிட்டி எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ போலீஸோட பாதுகாப்பு தற்போதைக்கு வந்து எல்லா விதத்துலேயும் எல்லா கம்பார்ட்மெண்ட்லையும் ஓரளவு இருக்கிறாங்க. ஆனால் சில பிளாட்ஃபார்ம்ஸில் சில இடத்துல இல்லாத மாதிரியும் ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஸ்கூல் பசங்களே வந்து பிளாட்ஃபார்ம்லலாம் சிகரெட் அடிக்கிறது அந்த மாதிரி இன்னும் இருக்கிறாங்க. மக்களும் நிறைய இந்த மாதிரியான கசப்பான அனுபவங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான கொடுமையான சம்பவம் திரும்ப நடக்காத அளவுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு நல்ல நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புவோம். சென்ட்ரல்லேருந்து பெரம்பூர் ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்கோம். சோஃபார் நாங்கள் அப்சர்வ் பண்ணது என்ன அப்படின்னா, நாங்கள் சென்ட்ரலில் 16th பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் எடுத்தோம். எடுக்கும்போது அந்த பிளாட்ஃபார்மில் ஆக்சுவலாக எந்த போலீஸ் எதுவுமே இல்லை. மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் 1-2 பேர் அங்கங்கே இருந்தாங்க. இங்கே ட்ரெயின் யூஸ் பண்ணுற மக்கள்கிட்ட என்ன அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, சேஃப்டி பற்றி எதுவும் இஷ்யூஸ் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ட்ரெயினில் போகும்போதே ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க ஜென்ஸுங்களே, மேலே கை வைக்கிற மாதிரி ஒரு மாதிரி தப்பாக பார்க்குறது அந்த மாதிரிலாம் நடக்குது. அதை ஃபீல் பண்ணும்போது ஏதாவது சேஃப்டாக போலீஸ் சேஃபே இல்லை. போலீஸ் இருந்தாலும் சேஃப் இல்லை, அவங்களாம் கண்டுக்காத மாதிரி தானே போகிறாங்க. 10:30க்கு என்னோடய ஷூட் முடிச்சுட்டு நான் அப்போ தான் கிளம்புறேன். வெஹிக்கிள் எதுவும் வரல, ரேப்பிடோ எதுவும் வரல. ரேப்பிடோ வந்துச்சுன்னா போகலான்னு இருந்தேன். பட் ட்ரெயின் இருந்துச்சு. நான் அது சரி ட்ரெயினில் போயிடலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரம்பூர் ட்ரெயின் ஏறதுக்கு பதிலாக திருவள்ளூர் ஏறிக்கிட்டேன். அந்த டைமில் ஒரே ஒருத்தன் வந்துட்டு என்னை வந்துட்டு நீங்கள் அழகாக இருக்கீங்க, எங்கே போகிறீங்க அப்படி இப்படிலாம் கேட்டுட்டு இருந்தான். இத்தனைக்கும் அவன் ஃபோன் வர என்ன சொல்லுது கிராக்காக இருந்துச்சு. அந்த ஃபோனை வச்சுக்கிட்டு அவன் வந்துட்டு நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தான். அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பக்கத்து ட்ரெயின் போய் கேட்டேன். அது பெரம்பூர் ட்ரெயின் தான் சொன்னாங்க. அதிலே போய் ஏறிட்டேன். பயம் வரும். ஏன்னா வந்து அவன் கத்தி காமிச்சாலும் நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. நமக்கு பயம் தானா வருது. ஏன்னா வேறு ஒன்றும் கிடையாது. மாட்டு நிறைய நடக்கும். மிரட்டுறத பார்த்தா ஒரு ஆள் மாதிரி மிரட்டுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்து நம்ம எதிர்த்து பேசலும் அப்படியே சுற்றி அவங்க ஆளுங்களே நிற்கிறாங்க. பயணிச்சுட்டு இருக்கவங்க இல்லாட்டி சண்டைக்கு போகிறது அது மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? அதுதாங்க இப்போ பேசுறது வந்து ஒரு 2 பசங்க ஏறுறாங்க, ரீசெண்டாக ஏறுறாங்க. போகிற வழியில் அவனை வெட்டினா இவனை வெட்டினா பேசிக்கிறாங்க. ஆனால் எல்லாம் பண்ண முடியாது. எல்லாம் கெஞ்சா ஆட்சியில் மாத்திரை போட்டால் எப்படி இது உருப்பிடும் நாடு? தப்பாலாம் ரீல்ஸ் போடுவாங்க, அசிங்கமாக பேசுகிற மாதிரி, பொண்ணுங்களை அசிங்கமாக திட்டுற மாதிரி அந்த மாதிரி ரீல்ஸ் போடுவாங்க. சேஃப்டின்னு சொன்னால் என்ன சொல்லணும், யாருமே இல்லாத ட்ரெயின்லேயே போகிறதும் சேஃப்டி இல்லை, கூட ஆளுங்க வர்றதும் எதுவுமே நம்ம வந்து இதுதான் நடக்குது இதுதான் நடக்காது அப்படின்னு ஒரு இதில் நம்ம இருக்கவே முடியாது. எப்போ வேணாலும் எந்த சூழ்நிலையில் எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற காலகட்டத்தில் தான் இப்போ இருக்குது. போன வாரத்தில் போயிட்டு வந்தோம். நான் லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் போவோமா, அதனால நல்லா கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கும். யாராச்சும் தப்பி தவறி ஜென்ஸு ஏறிட்டாங்கன்னா உடனே வந்து அவங்க சொன்னாங்கன்னா பார்க்குறாங்க. சில நேரங்களில் அப்படி இல்லை, சில ட்ரெயினில் போகும்போது சில பசங்களும் பொண்ணுங்களும் கூட வந்து ஏதாவது ஒரு உதவினா செய்யக்கூடிய ஆளுங்களும் அதில் இருக்காங்க.
கண்டிப்பாக இருப்பாங்க. பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி எல்லாரையுமே நம்ம ஒரே விதமாகவும் பார்க்கவும் கூடாது. நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், எல்லாத்தையும் ஒரே விதமாகவும் பார்க்கவும் கூடாது. அப்படி உதவி செய்கிறவங்களும் இருக்காங்க, இந்த மாதிரியும் இருக்காங்க. நம்ம எதுவுமே ஒரு முடிவாக சொல்ல முடியாதுமா. நான் ஞாயிற்றுக்கிழமை போனோம்னா அப்போ காலியாக இருக்குல்ல லேடிஸ் இதுதான் அவர் ஜென்ஸுங்க கண்டிப்பாக ஏறுறாங்க, அதுவும் இந்திக்காரங்க தான் ஏறுறாங்க. நான் அதுவும் சுற்றி சுற்றி வந்து போகிறாங்க. அவர் எங்களுக்கு நாங்கள் போக சொல்ல ஒரு மாதத்துக்கு முன்னாடி அது மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் சத்தம் போட்டு இறங்க சொல்லிட்டோம். நாங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கு சேஃப்டி இல்லைன்னு தான் தோணுது. பட் அவங்களே வந்துட்டு சேஃபாக இருந்தால் நல்லாயிருக்கும். அவங்க வந்துட்டு சேஃபாக இருக்கிற மாதிரி தெரியல. பட் மற்றவங்களும் ப்ளஸ் போலீஸும் சேஃப்டிக்காக இது பண்ணால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன ஸ்டெப்பு இந்த மாதிரி திரும்ப ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்? வாட்ச்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். சில டைம்ஸ் அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் அதிகமாக காப்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் வாட்ச்ஃபுல்லாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நம்ம வந்து அம்பத்தூர் வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ நம்ம இப்போ அம்பத்தூரில் என்னென்ன மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க, இங்கே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்க, அதை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த திருத்தணி சம்பவத்தை பற்றி கேள்விப்பட்டீங்களாண்ணா? ஆமாம் பார்த்துருக்கோம். இது செல்லில் பார்த்தோம். இப்போ என்னென்னா, இப்போ ட்ரெயினில் அவன் ஏறுறான், உள்ளே அவ்வளோ தூரம் கத்தி கட்டுறான்னா உள்ளே கேமரா இருக்குது. அதில் எங்கள் ட்ரெயினில் கேமரா இருக்குது. அவங்களுக்கு ஒரு ஆர்பிஎஃப் இவங்களாம் வந்து ஒரு ஆஃபீஸ் வச்சு அதை உள்ளே வச்சு பார்த்துன்னு இருப்பாங்க. அப்போ அவங்க பார்க்கும்போது அதை பார்த்துட்டு அடுத்த ஸ்டாப்பில் அவங்களுக்கு பிடிக்கலாம்ல. இப்போ இவ்வளோ தூரம் அவன் சுத்த மாட்டான், அவன் கரெக்ட் வெட்ட மாட்டான், இவ்வளோ தூரம் பண்ணிட மாட்டான். அவன் கத்தி ரீல்ஸ் பண்ணும்போது நீங்கள் கேமராவில் ஃபுட்டேஜை பார்த்துருக்கணும். ஃபுட்டேஜை பார்த்துன்னு வந்துட்டு அடுத்த ஸ்டாப் வரும்போது அவனை கீழே இறக்கி இருந்தால் இந்த பிரச்சனையே இருந்திருக்கு. அது நம்ம மக்களுக்கு வந்து இப்போ எல்லாருமே வந்து ஒரு பயம் இல்லாமல் ஒரு பசங்க ஒரு சின்னத்தனமாக பண்ணின்னு இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம், சம்பவம். பயமாக இருக்குது லேடிஸை வெளியே போகிறதுக்கு. நீங்கள் இப்போது ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது ஏதாவது நீங்கள் சேஃப்டி இல்லாமல் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது நாங்கள் வந்து நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு நாங்கள் வரும்போது 9 o'clock வருவோம். அப்போ வந்து அந்த ட்ரெயினில் பேசஞ்சர்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க. அப்போ வந்து நான் மட்டும் இந்த ஒரு இதில் வந்து நான் மட்டும்தான் இருப்பேன். அப்போ பயமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர், ஏன்னா இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு லேடிஸ் உட்காந்துட்டு இருந்தாங்க. ஒரு பசங்க அப்படியே சும்மா போகும்போது கழுத்தில் இருக்கிற செயின் அறுத்துட்டு போயிட்டாங்க. அதனாலேயே பயமாக இருக்குது. அதனால் யாருன்னா பேசஞ்சர் ஒரு 2 பேர் 3 பேர் இருக்கும்போது நம்ம இது பண்ணால் அப்போ அங்கே உட்கார வேண்டியது இருக்குது. யாருமே இல்லாத நேரத்தில் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் இருட்டான பகுதி வேறு. இப்போ மதியான டைமில் இப்போ ஒரு 8 மணி 7 மணி இருக்கும்போது கொஞ்சம் ஆள் நடமாட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் ஆள் நடமாட்டம் இருக்காது. அது கொஞ்சம் பயமாக இருக்கும் எங்களுக்கு. சுத்தமாக சேஃப்டி இல்லை. இந்த காலத்தில் பசங்க அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஃபுல்லாக போதைக்கு அடிமையாக இருக்காங்க. அதனால இந்த மாதிரி நடக்குது. ட்ரெயினில் வர பசங்களே ஒன்றும் சரியாக இல்லைங்க. இப்போ லேடிஸு பெட்டிக்கு போனாலும் மற்றபடி எந்த பெட்டிக்கு வந்தாலுமே பார்த்தீங்கன்னா காலில் அப்படியே செருப்பு உராசிக்கிட்டே போகிறது, மற்றவங்க உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு ஒரு தெனாவட்டாக பேசுகிறது, ட்ரெயினுக்குள்ளேயே தெனாவட்டாக பேசுகிறது, கொஞ்சம் ஒதுங்கி போடா நீ என்னடா கேட்குறதுங்கிறது ஒரு மாதிரியாக நடந்துக்கிறாங்க அந்த பசங்க. ஒரு ரூப்பே கிடையாது, ஒரு மரியாதை, ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. சேஃப்டி எந்த அளவுக்கு இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சேஃபாக இருக்கலாமா மக்கள் சேஃபு இங்கே இல்லாத மாரி தான் இப்போதைக்கு இருக்குது. மக்கள் சேஃப் இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல இங்கே. ஏன்னா காவல்துறையும் அங்கங்கே நிற்கிறாங்களோ வண்டி, மற்றபடி ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணி வந்து இது பண்ணுற மாதிரி தெரியல. அது எப்படி சொல்கிறது, அது நம்ம அதை சொல்கிறது ஒன்றும் இப்போ தெரியல. ஏன்னா பசங்களோட நாலேஜ் அந்த மாதிரி ஆகிப்போச்சு. சில பேர் அந்த மாதிரி ஆகிட்டாங்க தவிர மற்ற பேர்லாம் பசங்களாம் இல்லை. கேப்பார் இல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு அவங்கள பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் வரவங்க பார்த்து கண்டித்து வளர்த்தாங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது. அவங்க இஷ்டத்துக்கு அவங்கள விட்டதுனால தான் அவங்க இஷ்டத்துக்கு அவன் ஜாலியாக சுற்றிங்க. அம்பத்தூர், அதுக்கடுத்து பட்டம், கொரட்டூர் சைட்லாமா அந்த சைடில் பார்த்துருக்கேன். எத்தனை வயசு பசங்களாக இருப்பாங்க அந்த மாதிரி பண்ணுறவங்க? ஒரு 16 இருக்கும், 17 இருக்கும் அந்த வயசு பசங்க. 15, 16, 17 அது சின்ன பசங்க. ஆனால் அது சின்ன பசங்க தான். ஆனால் அது வயசு அது மாதிரி பண்ணுறது ரீல்ஸ். ஏன்னா அதுதானே அந்த ரீல்ஸ் தானே இப்போ நிறைய இதெல்லாம் வருது, லைக்ஸ் எல்லாம் வருது. அந்த லைக்ஸ்க்காக அது நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்களே, அது ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க அவங்க. இப்போ நம்மளுக்கு லைக்ஸ் வந்தால் நம்ம இதில் சம்பாதிக்கலாம். அதனால் இது தவறான முறையில் இவங்க அதை ஈடுபடுத்துகிறாங்க. இது லேடிஸுக்கு அப்பார்ட்மெண்ட் லேடிஸை போடுறாங்க. அதே போல் பசங்கன்னு ஏறுறாங்கும் போது அந்த இடத்துல கம்பல்சரி ஒரு ஆர்பி இப்போ கூட ஒரு கப்பார்ட்மெண்ட்டில், இப்போ காலேஜ் பசங்கன்னு சொல்ல முடியாது, மற்ற பசங்க அதுமாதிரி பண்ணுறாங்க, காலேஜ் பசங்களை கூட சொல்ல முடியாது. அப்படி ஏறும்போது ஒரு கப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஆர்பிஎஃப் யாருன்னா அந்த ட்ரெயினுக்கு ஒரு ஆர்பிஎஃப் இருந்தாருன்னா அவர் ஒரு ஆளை பார்த்தவங்களாம் பயப்படுவாங்க. அப்போது அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னும் போதுனால அவர் லோக்கல் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாருன்னா அவங்க மொத்த பேர் வந்துடுவாங்க. பிரச்சனையே இருக்காது. இது மாதிரி கேலி கிண்டல் பண்ணும்போது மக்கள் வந்து அத்தனை பேரும் வந்து சமமாக இருக்கக்கூடாது, வந்து கேள்வி கேட்கணும். பப்ளிக்கில் நடக்கும்போது பப்ளிக் வந்து கேட்கணும். பப்ளிக்கு கேட்காம அவங்களுக்கு போகிறதுனால தான் இவ்வளோ விஷயம் நடக்குது.
போலீஸுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணால் தான் வருவாங்க. அந்த டைமில் போலீஸ் வரதுக்கு முன்னாடி மக்கள் தான் குரல் கொடுக்கணும். ஓகேங்களா? அதுதான் பெஸ்ட்டு. நான் அந்த நியூஸை பற்றி இன்றைக்கி தான் பார்த்தேன். எனக்கு என்னென்னா ஆக்சுவலி எனக்கு ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுச்சு. திருத்தணி சைட்லேருந்து அந்த மாதிரி 4 பசங்க ஒரு பையனை அது அப்படியே காட்டுறாங்க. அது அப்படியே அந்த நைஃபை வச்சு அப்படியே கொல்றது என்ன புரியல எனக்கு. எப்படி இவ்வளோ வயலன்ஸ் வந்து இந்த இதில் நடக்கிறதுன்னு எனக்கு புரியவே இல்லை. அண்ட் எனக்கு சத்தியமாக எனக்கு பயமாயிடுது எனக்கு. இது வந்து எல்லாருக்குமே ஒரு பேனிக்கான சுச்சுவேஷன் தான். பப்ளிக்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நிறைய குழந்தைங்கள் இருந்து பெரியவங்கலேருந்து டெய்லி வேஜஸ்லேருந்து எவ்ரிடே தே யூஸ் டு கோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். இப்போ அது வந்து நம்ம ரிலீஜியன்னு பார்க்காம ஒரு ஸ்டேட்டுன்னு பார்க்காம சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லா கல்ச்சர்ஸ்லையும் தமிழ்நாட்டில் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ வந்து இந்த ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு ஃபேமஸ் ஆகணும், லைக்ஸ் எடுக்கணும், இப்படியெல்லாம் இந்த ஜென்ரேஷன் என்ன பண்ணுறாங்க, மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறது வந்து அக்செப்ட் பண்ண முடியல. இப்போ வந்து நீங்கள் பர்சனலாக ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? இது பசங்க ஏதாவது வரும்போது ஒரு செல்லு காணாமல் போயிடுச்சு. செல் காணாமல் போயிடுச்சு? ஆமாம், பாக்கெட்லேருந்து எடுத்து போயிட்டாங்க. இப்போ 5 நிமிஷமே ஆகல. நிறைய பார்த்துன்னு இருக்கோம். நாட் ஓன்லி இந்த ட்ரெயின், இந்த பஸ்ஸஸில் கூட ஈவன் ஸ்கூல்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க. போலீஸ் சைட்லேருந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன ஸ்டெப் எடுத்தால் இந்த மாதிரி சம்பவத்தெல்லாம் அவாய்ட் பண்ணலான்னு? அதான் நம்ம மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்க மாதிரி எல்லாமே ஸ்கேனிங்கோட எல்லாமே கொண்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குன்றது. அவங்களும் இது மாதிரி சேஃப்டியாக இதுமாதிரி பண்ணணும். ஏன்னா இது வரைக்கும் சேஃப்டியாக பண்ணல. ஏன்னா இது மட்டும் இல்லை, நிறைய இன்சிடென்ட் நடக்குது. சின்ன பசங்கள்லாம் போதைக்கு அடிமைட்டாங்க. இந்த போதையில் வந்து நான் நல்லது பேசுகிறேன்னா கெட்டது பேசுகிறேன்னு அவங்களுக்கு தெரியுதில்லை. ஏதோ ஒரு சிந்தனையில் போதையில் ஏதோ பல போதையில் இருக்கிறாங்க மனிதர்கள். அதில் ஏதாவது ஒரு போதையில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியுதில்லை. அவன் என்ன பேசுகிறான், இது தப்பாக நினச்சிட்டு ஏதாவது ஒன்று குளறுபடி பண்ணிட்டு போயிடுறாங்க. மனிதன் நான் இல்லாத போச்சு உலகத்தில். If you educate more people to the low level people, you should not say low level, you should give education to everyone, then people will be educated, then this type things of will not happen. That's my point of view. We should educate everyone. எல்லாரையும் நம்ம படிக்க வச்சு நம்ம எல்லாருக்குமே சேம் சமத்துவ கல்வி கொடுத்தா அந்த மாதிரி எதுவுமே பிரச்சனை வராது. கவர்மெண்ட் மேக்ஸிமம் தே ஆர் டூயிங் த பெஸ்ட். பட் இது நான் தான் சொல்லணே, நம்மளா திருந்தலைன்னா சமுதாயத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் இதை திருந்தணும். Subscribe to One India and never miss an update.